நீங்கள் கேட்குறீங்களா ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் ஆஃப் எஃபெக்ட் எங்களோட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் ஃபுல்லாக வெரி க்ளோஸ் வெயின் வந்திருக்கும். ஏன்னா அவங்க நிறைய நின்று தான் இதை பண்ணியிருப்பாங்க. ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஒரு நாளைக்கு வந்து 4 to 5 hours நிற்பாங்க அவங்க மேக்கப். அதுவும் ரெகுலராக பண்ணுறவங்க, இப்போ ஒரு பார்லர்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்களாவது வந்து மேக்கப் வரும்போது போய் பண்ணுறோம், டெய்லி பண்ணிவிட்டு வந்துட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அவங்க மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நிற்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. அது வெளியில் காமிச்சிக்க முடியாது. நெக் ரொம்ப பெயின் ஜாஸ்தி வரும். நெக்கில் வந்து அந்த நர்வ்ஸ் கம்ப்ரெஷன்லாம் ஜாஸ்தி வரும். அந்த ஹேர் பண்ணுறவங்களாம் ஒரு கிரிம்பிங் பண்ணி முடிக்கிறதுக்கே 1 hour ஆகும். ஒரு ஸ்டாண்ட்ஸாகவும் எடுத்து பண்ணுவாங்க. அப்போ வந்து ஹேர் நெக் கம்ப்ரெஷன் வரும். ஸோ இவ்வளவும் எஃபெக்ட் கொடுத்து தான் அந்த அவுட்லுக்கை நாங்கள் கொண்டு வரோம். அது வந்து ரொம்ப டஃபஸ்ட். நைட்டு வரும்போதே அவங்க 12 o'clock மேலே வருவாங்க ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு. அவங்க ஃபேஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த ஹேரை எல்லாம் ப்ரெப் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள அனுப்பிட்டு நாங்கள் படுக்கும்போது 1 o'clock ஆகும். திருப்பி மார்னிங் 2:30க்கு வில் ஸ்டார்ட் த மேக்கப். அவங்க தூங்கிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படுத்துருவாங்க. நாங்கள் அவங்க ஹேரையும் மேக்கப்பையும் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்.